ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளக்கோட்டை முருகர் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திங்கட்கிழமை அன்றைக்கி வந்து முருகர் கோவில் எல்லாத்துலேயுமே வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் காலையில் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல. மதியத்துக்கு மேலே தான் வந்து நம்ம சாமியை பார்க்குறதுக்கு வந்திருந்தோம். வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வாழை மர தோரணம் எல்லாம் வச்சு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர் இருக்கார். ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாமி இருக்காங்க. அந்த சாமியோட பேர் எனக்கு தெரியல. அந்த சாமியுமே நம்ம வணங்கிட்டு இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் வீட்டுக்கார் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே இந்த கோவிலுக்கு வரதெல்லாம் விருப்பமே பட மாட்டார். அன்றைக்கி முருகரோட அருளால் கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி நாங்கள் 2 பேருமே வந்து ஒன்றா முருகர் கோவிலுக்கு வந்திருந்தோம். அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் நாங்கள் ஏன் வரல அப்படின்னா, என்னோடய வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது, உங்களால் வந்தால் சாமி பார்க்க முடியாது, நீங்கள் மதியத்துக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து மதியத்துக்கு மேலே போக ஆரம்பித்தோம். மதியம் நம்ம வந்துமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நம்ம வரிசையில் நின்று சாமி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கோபுரத்துக்கு தான் வந்து காலையில் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து கோபுர தரிசனம் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாரையும் மேலே வந்து கோபுர தரிசனத்துக்கு அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வரிசையில் நின்று முருகரை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நமக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா மேலே போய் ஒரு கோபுர தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ நாங்கள் வந்து வரிசையில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் வரிசையில் நின்றதுக்கப்புறம் வரிசை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சது. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு மயில் இருந்துச்சு. இந்த மயிலுக்கான மண்டபம் வந்து புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கோவிலோட ப்ளூ பிரிண்ட் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதையுமே ஒரு வீடியோ கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் லைனில் நின்றுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோவிலுக்குள்ளே போகிறதுக்கான டைம் வந்துடுச்சு. இதுதான் வந்து கோவிலுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்குள்ளே வந்து மொபைல் அலோடு கிடையாது. காலையிலேருந்து ஒரு 10 பேரோட மொபைல் கிட்ட வந்து வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு இங்கே ஒருத்தர் சொன்னார். கோவிலுக்குள்ளே போயிட்டு முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருந்தார். ரொம்ப மனசுக்கு நிறைவாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி தான் இருந்துச்சு. இப்போ பக்கத்துலேயே வந்து பைரவர் இருந்தார். பைரவரத்துக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றி நல்லா மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இன்னொரு சாமியுமே இருந்துச்சு. அவருக்கும் ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அப்புறமா அவங்க 2 பேர்த்துக்கு எதிர்த்தாப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக விழுந்து கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே தான் வந்து நானும் என் வீட்டுக்காரும் பார்த்திங்கன்னா சாமியை விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளவே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியான சன்னதிகள்லாம் இருக்குது. எங்கேயுமே இன்றைக்கி வந்து